முகமது நபியை குறித்தோ ஒரு வார்த்தை தவறாக, கீழ்த்தரமாக, அசிங்கமாக, பயங்கரமாக பேசப்படும். எதற்கெல்லாம எவனாலுமா என்னமா பேசுறான். வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம், தேசிய கீதம் பாட மாட்டோம், இந்த மாதிரி 1000 பேர் சொல்றாங்களே. அதெல்லாம் யாரும் கேட்டுக்கிட்ட மாதிரியே தெரியலையே. ஜெய்பீம் உதாரணத்துல அந்த படத்துல ஒரு சிம்பிள் காமிச்சாங்க அப்படிங்கிறது சர்ச்சையாச்சு. அந்த சிம்பிள் ஒரு சங்கத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா அது எப்படி அது வழக்காச்சு, இந்த சமூகத்தையே இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அது டினோட் ஆச்சு. அப்படிங்கிற போது அது இங்கேயும் அப்ளை ஆகாதா? அதுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வந்தா தீர்ப்பு இப்படிதான் வரும். 3/4/2020 அந்த தேதி அவர் பப்ளிஷ் பண்ணி 4/4/2020 ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நம்ம 23/12/2021 இருக்கோம். 1 வருஷம் 8 மாசம் கடந்து போச்சு. ஒரு கான்சிக்வென்ஷியல் இன்சிடென்ட்ஸ் காட்டுங்க. ரொம்ப ஸ்பீடா முடிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங். 1 மாசம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தா அதுல இருந்து வந்துருமோ. இல்லாத ஒன்ன புதுசா கிரியேட் எப்படி பண்ணுவீங்க? நம்ம நக்கீரன் கோபாலோட மேட்டர்ல அன்னைக்கு உடனே அவர் படிச்சு பார்த்து எஸ் ஐ குவாஷ் திஸ் மேட்டர்னு சொல்ல யாராவது சொல்லிட்டு போறீங்களா? உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள், சட்டைகள், பனியன்கள். வணக்கம் நேயர்களே, நம்முடன் இணைந்திருக்கிறார் மாரிதாஸ் அவர்களின் வழக்கறிஞர் அனந்த பத்மநாபன் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப இந்த மேலப்பாளையத்துல முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போடப்பட்ட வழக்கும் எஃப்ஐஆரும் குவாஷ் ஆயிருக்கு. இந்த வழக்குல அவங்க குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் என்னென்ன சார்? அந்த வழக்கை பொறுத்த மட்டும் 292 கேபிட்டல் ஏ, 295 கேபிட்டல் ஏ, 505 சப்செக்ஷன் 2, இந்த 3 பிரிவுகள்ல இந்தியன் பினல் கோட்ல அவர் மேல வழக்கு போட்டிருந்தாங்க. உண்மையிலே இதுக்கு வழக்கு போட முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நாங்க அது 26 அந்த கம்ப்ளைண்ட்லயே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 26 நிமிடம் 30 நொடிகள் ஓடுகின்ற ஒரு காணொளியை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. 3/4/2020 வெளியிட்டிருக்கிறாரு. அதை 1,39,000 பேர் பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு 4/4/2020 அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். உடனே எஃப்ஐஆரும் 4/4/2020 மாலை இரவு 8:30 அவர் கொடுத்திருக்கிறாரு. உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மதுரையில இருந்த அந்த யூடியூப் மேட்டர் விஷயமா, பிபின் ராவத் மேட்டர்ல அவர் போட்டிருந்த வீடியோ விஷயமா அவர் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அவரை கைது பண்றதுக்கு எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. அது கண்துடைப்புக்காக வழக்கு போட்ட மாதிரிதான் எனக்கு மனசுல பட்டது. முதல்ல ஏன்னு கேட்டா 26 நிமிடம் ஓடுகின்ற முழு காணொளியும் நாங்கள் பல முறை போட்டு பார்த்தோம். மீண்டும் 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 போட்டு பார்த்தோம். அதை டிரான்ஸ்கிரிப்டும் பண்ணோம். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் டைப் பண்ணி அதையும் நாங்க ஒரு டைப் செட்டா கோர்ட்டு கொடுத்தோம். நீதிமன்றத்துக்கு ஒரு செட்டு கொடுத்தோம், காணொலியும் டைப்டு மேட்டரையும். அதே போல அரசு வழக்கறிஞருக்கும் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைனன்ட் புகார்தாரருடைய வழக்கறிஞருக்கும் ஒரு காப்பி கொடுத்தோம். முழுக்க முழுக்க படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு பேசிக்கலாம், இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அவரை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அதனால ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அடுத்த மறுநாள் வாய்தா போட்டாங்க. எவ்வளவு நேரம் அவங்களுக்கு தேவையோ, அவகாசம் தேவையோ அவ்வளவையும் கொடுத்துட்டு தான் நாங்க ஆர்கியூமெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சோம். என்னன்னு கேட்டா, முதல்லயே அவர் முதல் பக்கத்துல அவர் துவக்கும் போதே சொல்றாரு, இத மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க, ஒரு இந்தியரா தயவு செய்து எல்லாரும் இதை பாருங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். எங்கேயுமே எந்த இடத்துலையும் இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை குறித்தோ, குர்ஆன் என்ற புனித நூலை குறித்தோ, முகமது நபியை குறித்தோ ஒரு வார்த்தை தவறாக, கீழ்த்தரமாக, அசிங்கமாக, பயங்கரமாக பேசப்படவில்லை. எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் அஜீஸ் பிரேம்ஜியை சொல்றாரு, அவரும் முஸ்லீம் தானே, அவர் நாங்க எவ்வளவு கொண்டாடுறோம் இந்த நாட்டுல, 1500 கோடி இந்த நாட்டுக்கு அவர் நன்கொடை கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் அவரை நாங்க குறை சொல்றோமா? நாங்க யாரையாவது இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா நீங்க பண்றத பண்ணிட்டு இஸ்லாம் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, அது தப்பு.
தப்லிக் ஜமாத், அதாவது உலக அளவுல இந்தியால 130 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல 10 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு கொரோனா இருக்கிறதா சொல்றாங்க. இதே அமெரிக்கா, கியூபால ரொம்ப மக்கள் தொகை கம்மி நாடு, அதுல பஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு நாடை இந்தியா சரியான முறையில கையாண்டுகிட்டு இருக்கு. இப்ப பார்த்து தப்லிக் ஜமாத் டெல்லியில நடந்த மாநாட்டுல 685 பேர் போனீங்க, அதுல 190 பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அரசாங்கம் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது. ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கு, நாட்டிலே டோட்டல் லாக்டவுன் போட்டிருக்கு. இப்ப போய் உன்னை தேடி மருத்துவர்கள் வந்தா அவனை பிடிச்சு அடிக்கிறது, அவனை எச்சி துப்புறதுன்னு காரியம் பண்ணிட்டு இருக்கிற. இதெல்லாம் நியாயமா? இந்த நாட்டு, இந்த இந்தியாங்கிறது நம்ம நாடு, இந்த நாட்டுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு. நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா? அது உனக்கு வர வேண்டாமா? இதமா தயவு செய்து நீங்களாவே போய் அட்மிட் ஆயிக்குங்க. இது இந்த மனித குலத்துக்கு நீங்க செய்ய போற நல்ல காரியம். இந்த ரீதியில தான் அவர் பேசுறாரு. இது அந்த டெல்லியில நடந்த, இந்த டெல்லி நிஜாமுதீனில் நடந்த அந்த தப்லிக் ஜமாத்துடைய கூட்டம் தொடர்பான விஷயம். கூட்டம் தொடர்பாக அங்கிருந்து வந்தவர்கள் மூலமாக பரவி விடாமல் இருக்க வேண்டும். நீயே ஒரு மனித வெடிகுண்டா இருந்தேன்னா, உன் உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு போனேன்னா உன்னை சுத்தி இருக்கிற 10 பேரோ 20 பேரோ சாவம், அதோட முடிஞ்சு போயிடும். இந்த நோயை நீ போய் 5 பேருக்கோ 10 பேருக்கோ பரப்பினேன்னா அது 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். 3 நாள்ல 90 லட்சம் பேருக்கு பரவிடும். பண்ணாத, நீ எதுக்கு போய் ஒளிஞ்சுக்கிற அப்படின்னு தான் ஒரு தேசப்பற்றோடு இந்த நாட்டு மக்கள் மீது, மனித குலத்தின் மீது ஒரு ஆதங்கத்தோடு, அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு வெளியிடப்பட்ட ஒரு ஒரு காணொளி அது. எதுக்கு இல்லாம எவனாலுமா என்னமா பேசுறான். இந்த நமக்கு தேச எல்லை முக்கியம் அல்ல, தேச நாடு, இந்த தேசத்தை எங்களுக்கு வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம், தேசிய கீதம் பாட மாட்டோம், இந்த மாதிரி 1000 பேர் சொல்றாங்களே. அதெல்லாம் யாரும் கேட்டுக்கிட்ட மாதிரியே தெரியலையே. ஒரு தலைவர் கீழ்த்தரமான வார்த்தைகள் எதை பேசக்கூடாதோ அதை பேசுறாரு, அதெல்லாம் யாரும் கேவலம் கண்டுக்கலையே. இவன் என்ன பண்ணான் பாவம்? இந்த பையன் இந்த நாட்டின் தேசத்தின் மீது, மக்கள் மீது, சகோதர இந்தியர்கள் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக, கவலையின் காரணமாக மிக அருமையான காணொலி அது. அதை பார்க்க இது மேலேடா கேஸ் வரும், எப்படி வருங்கிறது எங்களுக்கு ஆச்சரியம். இப்ப இந்த எஃப்ஐஆர்ல ஐபிசி 295A, அது 295A யாருக்கு வரும்னா, குஷ்பு பண்ணாங்க இல்லையா, அதுல வரும். என்ன, இந்திய பெண்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னால வெர்ஜினா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது டெக்னிக்கலாவோ இல்ல இப்ப இருக்கிற கல்ச்சரல் சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர்லயோ அது காலத்துக்கு பொருந்தக்கூடியதா கூட இருக்கலாம். ஆனா அதாவது மனித மனங்களை புண்படுத்தக்கூடாது, இன்சல்டிங் அப்படிங்கிறது அதுல எத்தனையோ பேர் அவமானப்பட்டாங்க. என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்றா, நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாமா வேணாமா, காலேஜுக்கு போய் திரும்பி வரும்போது பக்கத்து வீட்டு பசங்க கேலி பண்ணுவாங்களோ, இதெல்லாம் சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது எத்தனையோ பேருக்கு கவலை ஏற்பட்டது. அதெல்லாம் 295ல வரணும், அதுவே வராதுன்னு சுப்ரீம் கோர்ட் சும்மா எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் விட்டுருந்தாங்க. 292A எப்படின்னு கேட்டா, 292A அந்த செக்ஷனே உங்களுக்கு வாசி காட்டுறது. 292A என்ன சொல்லுதுன்னா, பிரிண்டிங் கிராஸ்லி இன்டீசென்ட் ஆர் ஸ்குரிலஸ். ஒரு புத்தகத்துல இப்ப நம்ம சொல்றோம்னா, நம்ம மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்றாங்க இல்லையா, indecent expression about any person, woman or male or female, அது இல்லாட்ட பயங்கரம். இந்த இடத்துல வெடிகுண்டு வைக்கிறதுனா எப்படி, வெடிகுண்டு வைப்பது எப்படி, அது எப்படி எல்லாம் வச்சா எவ்வளவு தூரத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணலாம், அதை ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணலாமா, எத்தனை பேரை பாதிக்கும், எந்த இடத்துல எல்லாம் மீட்டிங் நடக்க போகுது இப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அது வரும். ஸோ பிரிண்டிங் கிராஸ்லி இன்டீசென்ட் ஆர் ஸ்குரிலஸ் மேட்டர், அது 292Aல வரும். இதுல யார பத்தியும் இன்டீசென்டா ஒரு வார்த்தை கூட வரல, பயங்கரமாவும் வரல. தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய, சகோதர இந்தியர்களை கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு காணொலி அது. சோ மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியதுல இன்டீசென்ட் பிஹேவியர் எங்க வரப்போகுது, கெஞ்சி கேட்கறதுல பயங்கரவாதம் எங்க வரப்போகுது? 292A அவுட் ஆச்சா.
295A என்னன்னா maliciously insulting another religion. எஸ். ஒரு இஸ்லாம பற்றியோ ஒரு குரானை பற்றியோ சல்ல பற்றியோ ஏதாவது தவறான பிரயோகம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் தீவிரவாதிகள் இல்லப்பா, தப்லீக் ஜமாத்துல இருக்கிறவங்க எல்லாம் அடிப்படைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட். எப்படி உங்களுக்கு வந்து சங்கர மடத்தை இவங்க வந்து அவங்க வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்றாங்களோ அத மாதிரி அந்த கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பிரஷன்லாம். நீங்க வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இஸ்லாமிஸ்ட், உங்களை டெரரிஸ்டா யூஸ் பண்ணிடுவாங்க, பாத்துக்கோ, பத்திரமா இரு. நீ நல்லவன், நீ தேசப்பற்றாளனாவே கூட இருக்கலாம், நீ உனக்கு வந்து பயங்கரவாதத்தை பத்தி எதுவுமே தெரியாதவனா கூட இருக்கலாம். உன் தலைமை வந்து மோடி, நரேந்திர மோடி சொல்றாரு அதை கேட்காதன்னு சொல்லித்தரான். அதனால நீங்க எல்லாம் டாக்டர் வந்து பார்த்தா பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களால இது வந்து பரவக்கூடிய நிலை வந்துடும், தயவு செய்து சரி பண்ணு அப்படின்னு சொன்னதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இதுல எந்த அந்த மதத்தை பற்றி இழிவாக, தரக்குறைவாக, அசிங்கமாக அவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன விதத்துல 295A வரும்? அதுவும் இல்லை. அதுல நீதிபதி இன்னொன்னு சொல்லும் போது ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றதும் ரிலீஜன் சொல்றதுக்காக ஆகாது. அது என்ன சொல்றாருன்னா 505(2)ல வந்து the enticement should be against between two groups. ஒத்தனை ஏத்தி விட்டு ஒத்தனே இப்ப ஐயங்கார்ல வடகலை தென்கலை இருக்கு, ஒருத்தனை ஏத்தி விட்டு இன்னொருத்தரோட சண்டை போட்டி விடுறது 505(2)ல வரும். இவர் அப்படிலாம் வந்து ஒரு மதத்தை குறிப்பா எடுத்து அந்த மதத்துல இருந்து 2 சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்னு அவர் எடுத்து பேசி அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. தப்லீக் ஜமாத்ல இருக்கிறவங்க எந்த ஃபேக்ஷன்? வஹாபியா, சன்னியா, ஷியாவா, பத்தானா, யாரு? உனக்கு என்ன தெரியும்? அதை சொன்ன உனக்கு, அதை கம்ப்ளைண்டா கொடுத்தவனுக்கு என்ன தெரியும்? எந்த விதமான புரிதலும் இல்லாத நிலையில் போடப்பட்ட வழக்கு. அதனால நாங்க வந்து அதுக்கான முன் தீர்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். எப்பெல்லாம் ஒரு நாங்க அதுல எக்ஸாம்பிள் எடுத்து வச்சோம். பாபரி மஸ்ஜித் ஒரே நாள்ல இடிச்சவன் இந்த தர்காவை இன்னொரு நாள் இடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது டெரரிசம். அதுல அவனை வெளியே விடக்கூடாதுங்கிற தீர்ப்பு இருக்கு. குஷ்பு மேட்டர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் சரிதான், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நீ கேவலப்படுத்துவ, எல்லா கேஸையும் ஒன்னா ஒரே கோர்ட்ல விசாரின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் நம்ம விடுதலை வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், இங்க நம்ம கோர்ட்ல அப்படித்தான் தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் பப்ளிஷர் வந்து ஒரு புஸ்தகத்துல அங்கங்க அள்ளி தெளிச்சிருந்தாரு. ஒரு பெண்ணை ஒரு ஆண் அணுகும் போது என்னென்ன பண்ணா, என்ன எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், அது ஒரு கேஸா கொண்டு வந்தாங்க. அதுல இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரீட் த ஃபுல் புக், ஹோல் டெக்ஸ்ட படிச்சுட்டு அதுல ஏதாவது இன்டிசென்சி இருக்கான்னு பாரு, கதைக்கு ஒத்துதான் வருது, அது ஒரு கதை, அதுல என்ன இன்டிசென்சி இருக்கு அப்படிங்கிற அதுல அது பண்ணாங்க. அதே போல மகேந்திர சிங் தோனி கேஸ்ல வந்து செக்ஷன் 505(2) அதை நாங்க எடுத்து காட்டினோம். அதே போல இன்னொரு 1997 சுப்ரீம் கோர்ட் எடுத்து காட்டி இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஏன் மேட் அவுட் ஆகாது, நாங்க 2 கேஸ ரெஃபர் பண்ணோம், 3 கேஸ ரிலே பண்ணோம். ரெஃபர் பண்ண கேஸ்ல அதோட எப்படி இருந்தது, அதோட வீச் எப்படி இருந்தது, பிரயோகம் எப்படி இருந்தது, எவ்வளவு நிஜமாவே ஸ்கொரிலஸ், மலிஷியஸ், இன்டீசென்ட், அதெல்லாம் காட்டணும். இதுல அந்த மாதிரி எந்த ஒரு பரிணாமத்திற்கும் உள்ள வரல, அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளேயே அது வரல அப்படிங்கிறதையும் காட்டி, வராம இருந்தா என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் காட்டும். இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜராஜன் he was very fair, he was very very fair. அது ஒத்துக்கிட்டோம். அவர் வந்து ரொம்ப நேர்மையா அழகா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னார். மனுதார் தரப்பு வழக்கறிஞர் கொஞ்சம் முயற்சி பண்ணாரு. பட் அந்த டெக்ஸ்ட படிச்சு பார்க்கும் போதே அவருடைய ஐயோ இந்த நாடு இப்படி ஆயிரப்போதே, தயவு செய்து எல்லாரும் முன்னுக்கு, நீங்களாவே வாலண்டியரா முன்னுக்கு வாங்களேன், வந்து உங்களை பரிசோதனை பண்ணிக்கிங்களேன், தயவு செய்து பண்ணுங்களேன், அப்படி இருக்கிற அந்த தொனியில் எந்த குற்றமும் இழைக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் நீதிமன்றத்தோட பார்வை, அதோட அப்சர்வேஷன். அதுதான் 505 சப்கிளாஸ் 2, அதாவது இந்த பொய் பரப்பி அதன் மூலமாக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பிரிவும் இதுல ஆட் ஆகிருந்தது.
அதை எப்படி வந்து டீநோட்டிஃபை ஆச்சு? அது வந்து 505(2) வந்து வெறும் 505(2) மட்டும் வாசிச்சா குற்றம் இருக்கிற மாதிரி தான் படும். There is an exception. அதுக்கே எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்கு. Without any intention. சோ வந்து அது வந்து உள்நோக்கத்துடன் ஒரு பொய் தகவலை பரப்பினால் குற்றம் அப்படிங்கறது அதுல இருக்கிற மீனிங் இல்லையா? தகவல் பரப்புறது மட்டும் இல்ல, அதனால இரண்டு பிரிவினருக்கு இடையே வன்மம் ஏற்படும், மனக்கிலேசம் ஏற்படும், ஒற்றுமை குலைவு ஏற்படும், அந்த மாதிரி இருக்கணும். இதுல இவர் எந்த குழுவுமே சொல்லல. அவர் இவன் இப்படி பண்றான், நீங்க எல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. கெஞ்சிதான் கேட்கிறோம், ஐயா நீங்களே முன் வந்துருங்க அப்படிதான் கேட்கிறேன். ஆனா அதுல இப்போ நீதிபதி சொல்லும் போது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றது அப்படிங்கிறது ஒரு மதத்தை சொல்வது ஆகாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நமக்கு அது ஒரு பொது வழியில ஒரு காமன் டேர்ம்ல வந்து இவங்க பேரை சொன்னா அது ஒரு ரெஃபர் டு ஒரு மதம் அப்படிங்கிறது தானே அது போய் நிக்குது. அப்படிங்கிற போது அதுதான் டைரக்டா எடுத்துக்கொள்வாங்க. எப்படி சார் அப்படி ஆகும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்ப மதுரையில வந்து எத்தனையோ பேரவைகள் இருக்கு, ஜாதி சங்கங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு எடுத்துக்கிட்டா கிறிஸ்துவ சோன்சோ ஜாதி இருக்கு, இந்து சோன்சோ ஜாதி இருக்கு. நீங்க எப்படி குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் இது வந்து அவங்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது, அது ஒரு செக்ட்ன்னு சொல்ல முடியாது. இப்பதான் நம்ம இந்த ஜெய்பீம் உதாரணத்துல அந்த படத்துல வந்து ஒரு சிம்பிள் காமிச்சாங்க அப்படிங்கிறது சர்ச்சையாச்சு. அந்த சிம்பிள் வந்து ஒரு சங்கத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா அது வந்து எப்படி அது வழக்காச்சு, இந்த சமூகத்தையே இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அது டினோட் ஆச்சு. அது ஒரு சங்கத்தோட சிம்பிள் தான், ஆனா அது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னா அது போய் நின்னுச்சு. அப்படிங்கிற போது அது இங்கேயும் அப்ளை ஆகாதா? அப்படி ஒண்ணு அதுல யாரும் கேஸ் போட்டு யாரையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்களா? இல்ல, அந்த கேஸ் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதுக்கு அது இந்த நீதிமன்றத்துக்கு வந்தா தீர்ப்பு இப்படிதான் வரும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு சிம்பிள் வச்சு எல்லாம் குறிப்பிடக்கூடாது சார். அது நோக்கம் கெட்டு போயிடும் இல்லைங்களா? அது தவறான நோக்கத்தோடையும் சொல்லலையே. தவறான நோக்கத்தோட சொல்லி இருந்து அதை இது குறிப்பிட்டு இதைத்தான் குறிப்பிடுறேன், நீ மத்தவெல்லாம் முழிச்சுக்கோ, இதெல்லாம் நீ போய் சண்டை போடு அப்படின்னு யாரையும் தூண்டி விடலையே. இன்சைட்டிங் ஒண்ணு இல்லையே அதுல. யாரையும் ஸ்குரிலஸா பயங்கரமா பேசி தூண்டி விடலையே. அவர் கெஞ்சத்தானே செஞ்சாரு அதுல. அது யாராக இருந்தாலும், நான் அதான் சொன்னேன், நான் என்னோட ஆர்குமெண்ட்ல தான் வச்சேன், I may be a staunch Hindu. If I hold a suicide bomb with me, I can be called only as a terrorist and not as a Hindu. I will be a terrorist. I lose all my religion and caste. I am a person acting against humanity. இதுல என்ன இஸ்லாம் எங்க இருந்து வந்தது? அதான் அதை ஃபுல்லா வாட்சி காட்டி எங்கெங்க இதுல இஸ்லாம் வந்தது? அந்த நோக்கம் சரியான நோக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த எக்ஸப்ஷன்ல அது வந்துடும். அதுதான் எங்களுடைய வாதம். அந்த வாதத்தை நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சோ அது வந்து இந்த பயங்கரவாதத்திற்கு மதம், சாதி, கொள்கைங்கள்லாம் கிடையாது. பயங்கரவாதத்தை பயங்கரவாதமா ட்ரீட் பண்ணணும். பயங்கரவாதத்தை பயங்கரவாதம் தான் சொல்லணும். அது என்ன இந்த பயங்கரவாதம் அதெல்லாம் கிடையாது. பயங்கரவாதம் எவன் செய்தாலும் அவன் பயங்கரவாதி தான். தேசப்பற்றாளன் எந்த இனத்தில், எந்த மொழியில், எந்த ஜாதியில், எந்த மதத்தில் இருந்தாலும் தேசப்பற்றாளன் தான். நீ தேசப்பற்றாளனாக இரு, தயவு செய்து நீயா இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு, நீயா வா, அப்படிதான் சொல்றாரு ஒழிய வேற எதுவும் சொல்லல அவர். என்ன இப்ப நாங்க மதுரை பார் அசோசியேஷன்ல இருந்து ஒரு டூர் போயிருந்தோம்னு வச்சுங்களேன். அந்த மீட்டிங்ல தான் அந்த பேண்டமிக் ஸ்ப்ரெட் ஆச்சு. மதுரை பார் அசோசியேஷன் அந்த வழக்கறிஞர் எல்லாம் தயவு செய்து வந்து நீங்களா உங்களை சப்மிட் யுவர் செல்ஃப் டு ஃபார் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் கோ அண்டர்கோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு பூரா அது இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா? யார் அந்த எங்க மதுரை வழக்கறிஞர், மதுரையில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே 5000 பேர் இருக்கான், ஹைகோர்ட்ல 2 பார் இருக்கு, 2லயும் சேர்த்து ஒரு 3000 3500 பேர் இருப்பான். ஒரு 150 பேர் 200 பேர் டூர் போயிருப்போம். இந்த டூருக்கு போன பர்டிகுலர் ஆளை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? மதுரை வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த 150 பேர் போயிட்டு வந்தீங்களே, தயவுசெய்து வாங்கப்பா தானே சொல்ல முடியும்.
ஒட்டுமொத்தமா வழக்கறிஞர்கள் பூரா அந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் அவங்கதான் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதை அப்படி பார்க்க முடியுமா? இப்ப இந்த அரசு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? இவர் வந்து இந்த இந்த செக்ஷன்ஸ்குள்ள அடங்குற விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வாதம் எப்படி இருந்தது? அரசு தரப்பு வாதம் என்ன சொன்னாங்கன்னா, there is a possibility for igniting ill feeling. It is a careless expression made by him. There is a possibility. இதை கண்ட்ரோல் பண்ணணும். என்னோட வாதம் என்னன்னு கேட்டா, 3/4/2020 அவர் பப்ளிஷ் பண்ணி 4/4/2020 ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நம்ம 23/12/2021 இருக்கோம். 1 வருஷம் 8 மாசம் கடந்து போச்சு. ஒரு இன்சிடென்ட்ஸ் காட்டுங்க, ஒரு கான்சிக்வென்ஷியல் இன்சிடென்ட்ஸ் காட்டுங்க. We cannot act upon your ipsi dixit. நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அது தப்பு. வீடியோ போடப்பட்டு ஒரு 1.5 வருஷம் கேப்ல ஏதாவது நடந்ததான்னு காமிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, காட்ட வேண்டாமா? இதனால இது நடந்தது, அதனால அது நடந்தது. இந்த எங்க ஆளு மாரிதாஸ் சொன்னார்லடா, அது மாதிரியே நடந்துருச்சுல்லடா அப்படின்னு போட்டு எவனா சம்பவம் பண்ணானா? மாரிதாஸ் சொல்றத காஸ்பல் ட்ரூத்தா எடுத்துட்டு போய் எவனா ஹேக் பண்ணானா? இல்லையே. அந்த மாதிரி இக்னைட்டிங் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லையே. யாரையும் கீழ்த்தரமாக பேசல, யாரையும் கீழ்த்தரமா சித்தரிக்கல, எந்த மத நூலுக்கோ மத கோட்பாடுக்கோ மத கொள்கைகளுக்கோ எதிராக பேசப்படல, எந்த குறிப்பிட்ட நபரையும் தாக்கல, ஒரு குறிப்பிட்ட குரூப் யாருன்னே யாருக்கும் தெரியாது. நீங்களா முன் வந்துருங்க. அரசாங்கம் மத்திய பிரதேசத்துல நடவடிக்கை எடுத்திருக்கு, டெல்லியில நடவடிக்கை எடுத்திருக்கு, அங்கங்க தமிழ்நாட்டிலையும் நடவடிக்கை எடுத்திருக்கு, தமிழ்நாட்டுல வேலூர்லயும். ஏன் இந்த நீதிபதி இந்த இளையாங்குடி மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க சிவகங்கை மாவட்ட இளையாங்குடியில 13 பேர் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணது அரசாங்கம் தானே அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நீதிபதி தான், the very same judge gave the relief. ஊருக்கு போறீங்களாப்பா, போய் தொலைங்க, இந்த ஆர்டர் கொடுக்குறேன்னு கொடுத்தவர் தான். ஏன் நீ பேண்டமிக்கை ஸ்ப்ரெட் பண்ண வந்திருக்க, உன்னை விடமாட்டேன்னு சொல்லிருக்க கூடாதா? அந்த பிராட் திங்கிங் அண்ட் மைண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்விட்டி, அதுலதான் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா such a good judgment and the person who delivered it is also very fair to everyone. எனக்கோ உங்களுக்கோ அவருக்கோ இல்லை, எல்லா அட்வொகேட்ஸும் அவர்கிட்ட வந்து அழகா அவர் பாயிண்ட் இருந்தா பேராமீட்டர்ஸ்குள்ள அலவபிள் பேராமீட்டர்ஸ்குள்ள இருந்தா கொடுத்துருவார். சோ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த வர வேற ஏதாவது ஒரு கேஸுக்கான ஒரு அதுக்கு ஒரு முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறுமா? அது நிச்சயமா சொல்லும் போது நிச்சயமா மாறும். ஏன்னா காலம் என்ன அப்படியேவா இருக்க போகுது? நம்ம ஊர் பாலிட்டிஷியன்ஸை பத்தி தான் தெரியுமே, நம்ம ஊர் போலீஸை பத்தி தான் தெரியுமே. இருக்கிற பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸுக்கு என்ன அவங்களை எப்படி இது பண்ணணுமோ அவங்கள திருப்திப்படுத்தணுமோ அப்படி கேஸ் போடுவான். இன்று நீ நாளை நான், வேற என்ன வரப்போகுது? அப்போ இதே நீதிபதிக்கு நான் இந்த முன்தீர்ப்பை இதைத்தான் முன்தீர்ப்பை வச்சு பேச போறீங்க. மலேசியஸ்னஸ் இல்ல, ஸ்குரிலஸ்னஸ் இல்ல, இன்டீசென்ட் எக்ஸ்பிரஷன் இல்ல, வித்தின் ஆர்டிகல் 19 1A ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனோட பேராமீட்டர்ஸ்குள்ள அப்சல்யூட்டா வருது. நான் யாரையும் இன்சைட் பண்ணல, யாரையும் இக்னைட் பண்ணல, யாரையும் இன்ஸ்டிகேட் பண்ணல, நான் கரெக்டா நியாயமா தானே பேசியிருந்தா. என் கவர்மெண்ட் தானே இஷ்டத்துக்கு பேசினா அடுத்த ஒரு கவர்மெண்ட் அது செய்யற வேலைக்கு நீங்க கண்டுபடணும். அந்த மாதிரி பேசியிருந்தால் யார் எல்லாருமே இந்த தீர்ப்பை தான் முன் தீர்ப்பா நிச்சயமா காட்டுவாங்க. நாட் ஒன்லி இன் திஸ் ஸ்டேட், in all other states. ஏன்னா when he writes a judgment, in particular இந்த 2 judgmentsல நான் சொல்றேன், he has cited a lot of precedents from various courts including Supreme Court. நான் இன்னும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படிச்சிட்டேன், செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் இன்னும் படிக்கல, படிச்சுட்டு விசாரணைக்கு போதுமான ஒரு பீரியட் வந்து எடுத்துக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அதாவது விரைவா முடிக்கப்படுது அப்படின்னு ஒரு விமர்சனம். ரொம்ப ஸ்பீடா முடிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங் கொடுக்கல, அதாவது அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் சொல்றாங்க. படித்து பார்க்கும் பொழுதே நம்மால் இதில் குற்றம் இழைக்கப்படவில்லை என்று புரிந்தால்தான் ஒரு வழக்கை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறோம்.
ஒரு மாசம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தா அதுல இருந்து வந்துருமோ? இல்லாத ஒன்ன புதுசா கிரியேட் எப்படி பண்ணுவீங்க? சிறுமை கண்டு பொங்குவாய் வாவாதானே சார் பாரதி சொல்லியிருக்கான். பாரதியார எங்க வேணாலும் எடுத்து காட்டுவீங்க, இதுக்கெல்லாம் காட்ட மாட்டீங்களோ? ஏன் சார்? அது தவறா இருந்தா இன்னைக்கு தவறுனா 25 நாள் கழிச்சு மட்டும் சரியா போயிடுமா? அது அங்க நீதிமன்றத்தில் முன்னால் நிற்பவர்கள் ஒருவர் தாழ்ந்து ஒருவர் உயர்ந்தெல்லாம் கிடையாது. Both are knowledgeable persons to whom the papers are previously submitted. You take your own time to think, analyze, and then come. அப்படி இருக்கும்போது why they were not able to point out single thing against him? 18 months ஆச்சு சார். You ought to point out at least one incident as an aftermath of this expression. Nothing was done. Now, we have brought it to the cognizance of the court only after 18 months. You could have filed a charge sheet in between. You did not do anything. Do you mean to say that time was not available to you to investigate the matter and file a charge sheet? We are late, in fact. Haridas did not mind all these cases. Only after when he was taken to be incarcerated, the people around him woke up, not he. I don't think he even he did mind going behind bars for all these things. So அந்த தேச துரோக வழக்கு ஸ்பீட் அப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கும் அது இவங்க எடுத்த தேச துரோக வழக்குல நாங்க குவாஷ் போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரிமாண்ட் காட்டுறாங்க. தேச துரோக வழக்குல எல்லாம் நாங்க வாஷ் போட்டதுனால ஐயா அது அப்படி அதுதான் நான் நினைக்கிறேன். ரிமாண்ட் காட்டுறது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிமாண்ட் காட்டுறது, திருநெல்வேலி கோர்ட்ல ரிமாண்ட் காட்டுறதெல்லாம் டு ஹாரஸ் him, to place him behind bar for some time, to make him understand that the executive machinery will be harsh. Don't do this again. அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை தான் நான் நினைக்கிறேன். Liberty of the person is sacrosanct. Nobody can be put behind bars without due process of law, without a proper reason. We are not in pre-independence India. We are in an independent India, where rule of law is the sacrosanct thing. Nothing can be done unconstitutional. Nothing can be done against the constitutional provisions. The fundamental rights, fundamental protections given to Indian citizens is common to everyone. நம்ம நக்கீரன் கோபாலோட மேட்டர்ல அன்னைக்கு உடனே அவர் படிச்சு பார்த்து நோ எஸ் ஐ குவாஷ் திஸ் மேட்டர்னு சொல்ல யாராவது சொல்லிட்டு போறீங்களா? அவருக்கு ஸ்டே கொடுத்தாரு, அதுக்கப்புறம் குவாஷ் கொடுக்கிற வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது ஆச்சா? சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்ததா? இல்லையா? அத மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் காட்டலாமே. இதுக்கு முன்னால ஒரு ஜட்ஜ் இருந்தார் சுதந்திரம்னு. அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட போகும்போது எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தியே, எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்ட, குவாஷ போடு அப்படிம்பாரு. அடுத்த நாள் நாங்க குவாஷ் பெட்டிஷன் அடிச்சு போய் நீங்க சொன்னீங்க போட்டோம், எஸ் கிராண்டட். See, application of law, there is an enabling provision which enables the honorable judge to do that for the sake of the benefit of the common man. What is wrong in that? அதுல ஒன்றும் மலேசியஸ் ஒன்றும் பண்ணிடலையே. நன்றி சார், பல்வேறு கேள்வி பதில் வச்சிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள், சட்டைகள், பனியன்கள்.